புயல், மழை, வெள்ளம், வறட்சி இப்படி எது வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த இயற்கை சீற்றத்தில் நான் இயற்கை விவசாயம் தான் செய்வேன் அப்படின்னு சில ஜோக்கர் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த ஜோக்கரில் ஒருத்தன் தான் நான். அந்த ஜோக்கரில் பற்றி தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன். வணக்கம், இது செல்ஃபி வித் சாய். நான் உங்கள் உழவன் சதீஷ். வணக்கம். இன்றைக்கி நம்ம திரு நாகராஜன் அண்ணா கூட இருக்கோம். அவர் எப்படி இயற்கை விவசாயம் செய்கிறான்றதை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. எனக்கு இயற்கை விவசாயன்றது எங்கள் படிக்கிற காலத்தில் தான் தெரியும். அதுக்கு முன்னே நானுமே கெமிக்கலைஸ்டாக தான் இருந்தது. அப்புறம் படிக்கிற காலத்தில் எங்கள் ஹெச்ஓடி பாண்டியன் சார் தான் வந்து உயிர் பொருட்களை வச்சும் நம்ம வேளாண் பண்ண முடியும், அதுலேயும் பெருசாக சாதிக்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னார். அந்த காலகட்டத்தில் சுபாஷ் பாலேகர் ஐயா வந்து நம்ம திருவண்ணாமலை பண்டரிடையார் மண்டபத்துக்கு வந்து ஒரு 4 நாள் பயிற்சி கொடுத்தாரு, ஜீரோ பட்ஜெட் விவசாயம்ன்ட்டு. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அது என்னுடைய அந்த திருப்பு முனையாக இருந்ததுன்னா அதுதான். அதுக்கப்புறம் நான் எதுக்குமே கெமிக்கலுக்கே போகல, முழுக்க முழுக்க இயற்கைன்றது நிறைய பேர் நினைப்பாங்க இயற்கையில் பண்ணுறப்ப நிறைய செலவாகும்ன்ட்டு. உண்மையை சொல்லப்போனால் செலவு மிக மிக குறைவுனா இயற்கை தான். ஏன்னா இப்போ என் வயலில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, என் வயலில் எந்த ஒரு அடி உரமோ மேல் உரமோ போடவே இல்லை. அதாவது அவர் பாலேகர் சொல்லுவார், நம்ம எதுவுமே கொடுக்குறதில்ல, சூழல் தான் எல்லாத்தையும் கொடுக்குதுன்னு. அதே மாதிரி தான் சூழல்கிட்டே எல்லாத்தையும் விட்டுறோம். அந்த சூழல் தான் வளர்த்து எடுக்குது. இன்னும் கொஞ்சம் மகசூல் குறைவாக இருக்கும், ஆனாலும் நம்ம செலவு செய்யலைங்கிறதப்ப அதை பற்றி நமக்கு பெரிய வருத்தம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தாவரங்களாக இருக்கும். ஏன்னா வறுமையில் இருக்கிறவன் எப்படி ஒரு எல்லாத்தையும் தாங்குவானோ அது மாதிரி இந்த மாதிரியான சூழலில் வளர்கிற தாவரங்கள் எல்லாத்தையுமே தாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் நேரடியாகவே இயற்கை விவசாயத்தை வந்துட்டீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சுருந்தீங்களா, இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயம் செய்கிறீங்களாண்ணா? இல்லை, நான் நேரடியாகவே இயற்கை விவசாயத்துக்கெலாம் வரல, எனக்கும் தெரியாது இதை பற்றி. நான் படிக்கிற காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நானும் யூரியா பொட்டாசியம் அப்படி தான் தாத்தாலாம் சொல்லி கொடுத்தேன். அப்படி காலப்போக்கில் என்ன ஒன்று பண்ணுவாங்கன்னா அவங்க அடி உரம் தொழு உரம் நிறைய அடிப்பாங்க. நான் அவங்களையே கன்வெர்ட் சொல்லுவேன், இல்லை இது ஏன்னாத்துக்கு அவ்வளோ தூரம் நம்ம அடிச்சுட்டு ஆட்டு சாணம்லாம் வாங்கிட்டு 1500 சொல்லுவான் ஒரு வண்டி. அது வண்டிக்காரங்கிட்ட நம்ம வேறு விடுமுறை தினங்கள்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்ற மாதிரி நானும் நகைச்சுவையாக தான் பார்த்தேன். அப்புறம் காலப்போக்கில் நான் தாவரவியல் துறையில் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது மாதிரியான இன்ஆர்கானிக் பொருளை கொடுக்குறமோ நிலம் மாசடையும், அதனால் வந்து வரும் சந்ததிக்கு ஆபத்தாக முடியும், இதனால தான் நோய்கள் பரவுதுன்றதை நான் உணர்ந்தேன். அப்புறமேட்டு முழுக்க இயற்கைக்கு அப்பயே மாறிட்டேன். இப்போ நீங்கள் விவசாயம் முழுதாக இயற்கை விவசாயம் செய்கிறீங்களா, இல்லை கூடுதலாக ஏதாவது வேலையும் பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு வந்து முழு நேரமும் விவசாயம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேத்திக்கு நம்மளது வந்து வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ கடந்த 4 வருடமாகவே வந்து மழை இல்லை. எனக்கு இப்போ சரியான பருவ மழை இல்லை. போன வருடம் கூட தேவலாம், இந்த வருடம் என்ன சொல்கிறது சுத்தமாகவே இல்லைன்னு தான் சொல்லணும். குடிநீருக்கே பஞ்சம் வர நிலை கூட வரலாம். ஏன்னா அந்தளவு தான் வறட்சி போயிடுது. சம்பா இந்த வருஷம் ஒரே ஒரு நெல் நாற்று கூட நாங்கள் நடவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கிணத்துல புஞ்சை தாவறதுக்கே தண்ணி இல்லாத நிலமை தான் இருக்குது. அதனால் வந்து அதுக்காக வர முடியல. அதனால் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டே இந்த இயற்கை வேளாண்மையை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் மொத்தம் எத்தனை வருஷமாக நான் இயற்கை விவசாயம் செஞ்சுட்ருக்கீங்க? இல்லை, நான் தாவரவியல் தொழில் படிக்க ஆரம்பித்த முதல் ஆண்டுலேயே வந்து எங்கள் ஹெச்ஓடி பாண்டியன் சார் வந்து இதை பொருட்களை பற்றியும் எல்லாமே அடித்தளம் அமைச்சு கொடுத்துட்டாரு. அந்த வருஷமே வந்து சுபாஷ் பாலேகரும் திருவண்ணாமலை வந்திருந்தார். அந்த வருஷமே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 13வது ஆண்டாக நான் இயற்கை வேளாண்மையில் இருக்கிறேன். இந்த வருஷம் பார்த்தோம்னா கடலை கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு 2.25 ஏக்கர் அளவுக்கு உளுந்து தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சுத்தமாகவே மழை கிடையாது எங்களுக்கு, சம்பா பட்டமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்காக நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த நிலங்களை அப்படியே விட முடியாது. அப்படியே விட்டாலும் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே தொழு உரங்களை குவியலாக கொட்டி நான் பெருசாக ஆசைலாம் வச்சுருந்தோம். எப்படி நஞ்சு பயிர் பண்ணலாம், நிறைய அதுக்காக நாற்றுக்கெல்லாம் என்னென்ன ரகம்லாம் எடுக்கணும் அப்படின்ற பாரம்பரிய ரகம்லாம் கூட எடுத்து வச்சுருந்தோம். இருந்தாலும் அது சாத்தியப்படலை. அப்படிங்கிறப்ப அதை சும்மா விடுறது மனசு வரல. அதனால் ஒரு 2.25 அளவுக்கு சரி காஞ்சாலும் பரவாயில்ல, உளுந்து விரைக்கலாம், அது வந்து ஒன்று இல்லை பருவமழை 1-2 மழை வந்தாலுமே துளுத்துரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனாலும் அந்த மழையும் இல்லாதனால இப்போ காயக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் வேர்க்கல்லிக்கு கிணத்துல இருக்க நிலத்தை தண்ணியை வச்சு இறைச்சிருக்கோம். சாகுபடிக்கு அடி உரம்னு பார்த்தா நாங்கள் அடி உரம் எதுவுமே நான் பண்ணல. ஆக்சுவலாக வந்து அந்த குவியலாக கட்டி வச்சு இந்த தொழு உரங்கள்,
அதுக்கப்புறம் போன வருடத்துக்கு முன் வருடம் நின்ன அதாவது வைக்கோலோட கழிவுகள், கடலை கொடியில் வந்து எஃபெக்டிவ் மைக்ரான் ஈயம் வந்து தெளிச்சிருந்தேன். அந்த ஈயமால் அது வந்து முழுவதுமாக மக்கிடுச்சு. அந்த மக்கின கடலை கொடியையும் இதை களைச்சி விட்டு புழுதியை ஓட்டு ரொட்டேட்டர் வச்சு புழுதி ஓட்டிட்டு அதுக்கு மேலே வேர்க்கடலை போட்டிருக்கோம். அதனால் அது மட்டும் தான் அடி வரும். நாங்கள் வேறு எதுவுமே போடலை. மேலே இது வரைக்கும் இந்த வருஷம் பெருசாக பூச்சி தாக்குதலும் இல்லை. வழக்கமாக இப்போ இந்த மாதிரியான பட்டங்களில் மழை ப்ராப்பராக பெஞ்சிருந்தால் அசம்பு பிடிக்கும். ஆனால் இந்த வருஷம் அசம்பும் பிடிக்கல. நல்லா தான் இருக்குது செடி. அதிகமான காய்ச்சல்ன்றதுனால அசம்பும் பிடிக்கல. பச்சைப்புழு தாக்குதல் இருக்கும். இதுக்கப்புறம் தான் அது வரும். அதுக்கு மட்டும் எதனா ஒரு இயற்கை பூச்சி வெரைட்டியை நம்ம தயார் பண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் எந்த ஒரு அடிவரமும் இடாமல் அந்த கடலை கொடி தொழு உரம் கொடுத்ததே நல்ல பசுமையான ஒரு வயல்வெளியை கொடுத்துருக்கு. அது வரைக்கும் மகிழ்ச்சி தான். இயற்கை பூச்சி வெரைட்டி என்ன பண்ணுவீங்க? இயற்கை பூச்சி வெரைட்டின்றது புகையிலை கரைசல். ஏன்னா இப்போ நான் வருஷம் எனக்கும் அதை பற்றி தெரியாது. நானும் பச்சை மிளகாய், இஞ்சி, அந்த பூண்டு கரைசல் கொடுத்தேன். அது கொடுக்குறப்ப எனக்குமே முதுகு எரிச்சலாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒன்றும் அது மசிகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் 2-3 கொடுத்தேன். அது அந்த நீம் வஸ்திரம் எல்லாமே வந்து வேப்ப எண்ணெய் தெளிக்கிறது இதெல்லாம் பண்ணேன். அதெல்லாம் வந்து இருக்குது. ஒரு 4 நாளைக்குள்ளேயே அதனுடைய தன்மை மாறி போகுது. அந்த வாசனை போனவுடனே திருப்பணும் எல்லா புழுக்கள் பூச்சிகள் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் புகையிலை கரைசல் நல்ல ஒரு 15 நாள் வரைக்குமே பூச்சி தாக்குதல் வந்து கட்டுப்படுத்துது. அதனால் வந்து இந்த தடவை புகையிலை கரைசல் தான் கொடுக்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா களை வெட்டுறது அம்மாவே களை வெட்டிடுவாங்க. அது இப்போ பெருசாக ஆட்களை வைக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிறதே 12-13 மூட்டை காய்ஞ்ச கடலை தான் கிடைக்கும். அதுக்கு ஆள் வச்சா நமக்கு லாபகரமாக இருக்காதுன்றதுனால அவங்க களை அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து 10-12 நாளுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டு ஏன்னா இங்கே களை நிறைய இருக்கும் எங்களுது. ஏன்னா சாணங்கள் நிறைய போடுறதுனால களைகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த களைகளை வெட்டி அந்த நிலத்துலேயே விடுவாங்க. அதுவும் ஒரு தொழுவரமாக ஆகிற மாதிரி விட்டுட்டு இப்போயே 2 காலம் வெட்டிட்டு மண்ணும் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டாங்க. இது கொஞ்சம் கரெக்டு நிலவுன்றதுனால நம்ம பெரிய அளவில் மண்ணெல்லாம் சேர்க்க முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மண் சேர்த்துருக்காங்க. இப்போது பிடுங்குற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாங்களே தான் பிடுங்குவோம். ஆனாலும் பக்கபலமாக வேணுன்றதுனால இப்போல்லாம் வந்து இளைஞர்களோ இல்லை சம வயசுக்காரங்களோ வந்து பிடுங்கிறதுக்கு பறிக்கிறதுக்குலாம் வர்றதில்லை. அதனால் வந்து வயது முதிர்ந்தவங்க தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே பக்கத்தில் மற்ற இடத்துங்கள்லாம் கூலி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் பக்கங்கள்லாம் அப்படி கூலி கொடுக்குறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா 4க்கு 1 அதை நம்ம பிடிங்கி போட்டுருவோம் காலையிலேயே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 4 அன்னக்கூடை சின்ன அன்னக்கூடை பறிச்சாங்கன்னா 4 அன்னக்கூடைக்கு 1 அன்னக்கூடையை அவங்ககிட்ட கொடுத்துருவோம். 3 அன்னக்கூடையை நம்ம எடுத்துக்குவோம். இது மாதிரி கொடுக்குறதா 4க்கு 1ன்னுவோம். இப்படி நீங்கள் கொடுக்குறதுனால உங்களுக்கு லாபம் வருமா? கண்டிப்பாக லாபம் தான். அதாவது நம்ம கொடுக்குறது வந்து ஈரக்காயாக தான் கொடுக்குறோம். அவங்க வந்து அவங்க உழைப்புக்கானது தான் வாங்கிட்டு போகிறாங்க. இதை கூலியாக கொடுக்குறப்ப நமக்கு பெருசாக விலை போகிற அன்றைக்கி பரவாயில்லன்னு தோணும். ஆனால் விலை இல்லாத காலங்களில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைக்கு விலை இல்லாத காலங்களில் இந்த வருஷம் நல்ல விலை போகுது. 5000 ரூபாய் 5500 வரைக்குமே பயிர் விலை போகுது, பரவாயில்ல. ஆனால் பல காலங்களில் பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 5000க்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அது மாதிரி காலங்களில் கூலி கொடுக்குறதுன்றதை விட இது மாதிரி காய்களை கொடுக்குறது அவங்களுக்கும் மனநிறைவாக இருக்கும். அவங்களுக்கும் பணத்தை விட இப்போ வேர்க்கடலையாக கொடுக்குறப்ப அவங்களும் சொந்த பயன்பாட்டுக்கு தான் எடுத்துன்னு போகிறாங்க. அவங்களும் உணவுப் பொருட்கள் அவங்க சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை அது மாதிரி அவங்களுக்கு அடுத்த போகத்துக்கு விதைக்காகும் இப்படி சொந்த பயன்பாட்டு தான் எடுத்துவாங்களோ. இது வியாபார நோக்கத்தில் அவங்க பிடுங்குறதில்ல. வரதே அவங்க வீட்டுக்கு ஆகும், வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பலாம், இல்லைன்னா ஊரில் இருக்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம், இந்த நோக்கத்தில் தான் வருவாங்க. இந்த கொட்டாவை பற்றி கேட்டிருந்தார் சார். இந்த கொட்டா வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை வந்து கால்நடைகள் வந்து வீட்டுக்கு போயிடுறப்ப இப்போ ஓடி வர்றப்பையோ இல்லை அப்போ வந்து மந்தையாக வச்சுருந்தாங்க. ஒரு 10-15 கால்நடைகள் வச்சுருந்தப்போ ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு இது மாதிரி கால் உடையிறது இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் வந்ததுனால இங்கேயே வந்து சூளை போட்டு சிறு செங்கல் வச்சு பண்ணியிருக்காங்க. 1965 கட்டிட்டு இன்ன வரைக்கும் எந்த ஒரு நல்ல இங்கேயே விளைஞ்ச பனை மரத்தை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. வேறு மஞ்சள் பனை மரத்தை வச்சு நாட்டோடு எல்லாமே இவங்களே சூளை வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வச்சு பண்ணதுனால நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு சின்ன தோற்றமாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 10-15 மாடு வரைக்கும் தாராளமாக கட்டலாம் ஒரு பக்கத்துக்கு. இந்த பக்கம் ஒரு 10-15 மாடு கட்டுற அளவுக்கு இடம் அதிகமாகவே இருக்கும். இது யார் கட்டினதுன்னா உங்கள் தாத்தா கடத்த தாத்தா தான் கட்டினது. ஆனால் இங்கே மண்ணில் இது பனங்கிழங்குலாம் போட்டு வச்சுருக்கீங்க. இதில் நீங்கள் பனங்கிழங்கு சாகுபடி பண்ணுறீங்களா? இல்லை, இது சாகுபடிக்குன்னு சொல்ல முடியாது. எங்கள் சொந்த தேவைக்காகும். இயற்கை விவசாயம் இல்லை, விவசாயத்துலேயே ஒரு பொதுவான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நமக்கான ஆரோக்கியமான பொருட்களை நம்மளே பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அதேமாதிரி மொச்சை இந்த பனங்கிழங்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுவும் இந்த பொங்கல் மாதிரி சீசனில் எங்கள் வீட்டில் வந்து இது கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக எங்கள் தேவைக்காக போடுறது. இதில் நிறைய போகிறோம் அப்படின்றதுனால எல்லாமே சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறது இல்லை நண்பர்களுக்கு கொடுக்குறது. இது எப்படி பண்ணுவீங்கண்ணா பனங்கிழங்கு? இல்லை, இப்போ இது மாதிரி மணற்பாங்கான ஒரு கிணறு தோன்றப்போ வந்த மண் இது. அந்த மண்ணை வந்து கொட்டகை போடுறதுக்காக எட்டுன்னு கொட்டியிருக்கோம்.
இதை கொஞ்சம் மண்வெட்டியில் நிரவிட்டு சரியான சமமான நிலமாக மாற்றிட்டு அதில் வந்து இதோ மரம் இருக்குது பக்கத்துலேயே. அந்த மரத்தினுடைய வங்க விழும் பொத்துன்னு பழத்தம் விழுந்துன்னா எட்டு வந்து பொழந்து கவுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு பழத்தை 2ஆக பொழந்து போட்டுருவீங்க? 2ஆ 3ஆக பொழந்து போடணும். இதுக்கு தண்ணி இறைப்பீங்களா எப்படின்னா? கிடையாது. தண்ணி அந்த சீசனில் மழை வரும். ஆனால் வயலில் நிறைய களை இருக்கு, களை வெட்டலையா? இல்லை, நிறைய பேர் நம்ம மக்கள்லாம் பழமொழிங்களை கையாண்டுக்குவாங்க. என்னென்னா காய்ச்சலை வெட்டி பேச்சலில் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது காய்ச்சலை வெட்டி பேச்சலில் பாருன்றது மானாவாரி பட்டம். அந்த ஆடி மாத பட்டத்தில் கான்ஃபிடென்ட்டாக களை வெட்டி விடலாம். ஏன்னா அப்போ பருவமழைகள் கண்டிப்பாக 1-2 வரும். அப்போ வந்து நம்ம வெட்டி இருந்தோம்னா அது உறிஞ்சி தண்ணியை வாங்கக்கூடிய, நம்ம களை வெட்டியிருந்தோம்னா மண் பசுன்னு இருக்கும், தண்ணி வாங்குற மனநிலையோடு இருக்கும், தண்ணி விழுந்த உடனே நல்லாவும் வரும். ஆனால் இந்த பட்டத்தில் வந்து நம்ம பருவமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, மார்கழி தையிலலாம் வந்து. அதனால் வந்து இப்போ நம்ம இருக்கிற ஈரத்தை கொண்டே பலன் வர வரைக்கும் எதிர்பார்த்துக்கணுமே தவிர, நம்ம இப்போ களை வெட்டி விட்டோம்னா ஈரப்பதத்தை நம்மளே சூரியன்கிட்ட கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இந்த தடவை நான் களையை வந்து வெட்டலை. ஆனாலும் களை வந்து பெருசாக வந்து நம்ம பயிரை வந்து பாதிக்காது. இதனால் மகசூல் குறையுமாண்ணா? இல்லை, கண்டிப்பாக குறையாது. ஏன் குறையாதுன்னா, நம்ம விளைபொருட்கள், நம்ம விதைச்ச பொருட்களை வந்து கொஞ்சம் பெருசாக வரைக்கும் தான் களை தொல்லையாக இருக்கும். பெருசாகிடுச்சுன்னா களைகளை அது மூடிடும். பெரிய களைகள் தான், பாத்தினியம் போன்ற களைகள் தான் வந்து பெருசாக தலையை காட்டுமே தவிர சின்ன களைகள்லாம் ஒன்றும் பண்ணாது, அதையே இது மூடிடும். அதனால் வந்து ஒரு 5% தான் நமக்கு இது குறையும், மகசூல் குறையும். அதுக்கு மொத்தமாக இழக்கிறதுக்கு ஈரப்பதத்தை விடாமல் இது மாதிரி 5% இழக்கிறது எவ்வளோ மேலானது. ஆனால் இந்த உளுந்தெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கு, இது எப்படி உங்களுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமாண்ணா? இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் உளுந்தை வந்து நாங்கள் வானம் பார்த்து தான் விதைக்கிறப்ப சில நேரங்கள் இப்படியும் நடக்கக்கூடும். பருவமழைகளும் போய்த்து போவோம். நம்ம எதிர்பார்க்குற, என்ன சொல்கிறது, மாதம் மும்மாரின்னு சொன்னாங்க அந்த காலத்தில். இப்போது மாதம் மும்மாரி இல்லைனாலும் இந்த பட்டத்துக்கு ஒரு மாதிரி கூட வரல. ஆனால் அதனால் காய வேண்டிய சூழல். சிலதெல்லாம் நம்ம ஏற்று தான் ஆகணும். இது காஞ்சது தான். இதுக்கப்புறம் இப்போ எதனா மழை வந்தாங்கன்னா துளுக்குமே தவிர, இல்லைனா மற்றபடி பசுமையாக இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு தேவையான அளவுக்கு 1-2 காய வச்சுக்குவோம். மற்றதெல்லாம் போன மாதிரி தான். இதில் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வரும்ண்ணா? இல்லை, இப்படிலாம் நம்ம கணக்கு போட முடியாது. என்ன சொல்கிறது, மண்ணை வந்து சும்மா இருக்கிறத விட இப்போ அதனுடைய வேளாண் கழிவுகளை நம்ம மண்ணுக்கு கொடுத்துட்டு போகுது. இது அடுத்த பட்டத்துக்கு நமக்கு வேளாண் கழிவுலாவோ அடி உரமாக நம்ம ஏதோ ஒரு பசுந்தாள் உரம் விதைச்ச மாதிரி தான் நினச்சிக்கணுமே தவிர, இதை வந்து நம்ம வந்து இழப்புன்னு நினச்சிக்கூடாது. இப்போ இதனுடைய கழிவுகள் மண்ணுக்கு உரமாகுது. தண்டு இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு சனப்பை வச்சு ஓட்டுறோம், அது மாதிரி நினச்சிக்கணும். ஏதோ ஒரு வந்து பசுந்தாள் உரம் இறச்சிடணும், விதைச்சி அதுவே மடித்து விழுந்து போச்சு அப்படின்னு நினச்சிக்கணும். அதுவும் இல்லாமல் இது காய்ச்ச காலத்துக்கு மூடாக்காவும் ஆகிடும். இப்போ இந்த சருகுகள் விழுந்துச்சுன்னா இது வந்து காய்ச்ச காலத்துக்கு மூடாக்கு. அடுத்த தடவை வேர்க்கடலை போடுறப்ப இந்த மண்ணோட பசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நிகழ்ச்சியில் நம்ம திரு நாகராஜன் அண்ணன் அவங்கள பேட்டி எடுத்தோம். இதேமாரி அடுத்து நிறைய விவசாயிகள் பேட்டியில் செல்ஃபி வித் விவசாய நிகழ்ச்சியிலையும் உழவர் உலகம் போன்ற நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம். திரு நாகராஜன் அண்ணன், உங்களோட கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இது நல்ல முயற்சி. இது மாதிரி இருக்கிறப்ப சின்ன விவசாயிகளுக்கும் இது ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம அதே மாதிரி மாறுபட்ட விவசாயிகளோட கருத்துக்கள், ஒரு சில நுட்பங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை குறிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு உழவனினுடைய முயற்சி, செல்ஃபி வித் விவசாயின்றது. சீரியஸாகவே இதை நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஊக்கப்படுத்தணும். இது மாதிரி விஷயங்களை ஊக்கப்படுத்துகிறப்ப தான் வந்து விவசாயிகளும் இதில் வந்து பலனடைவாங்க. இதை நோக்கி இளைஞர்களும் பயணிக்கிறதுக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். எல்லோரும் இந்த செல்ஃபி வித் விவசாயியை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிண்ணா. இன்றைக்கி திரு நாகராஜன் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொன்னார். இயற்கை அதன் சூழலில் வளர விட்டாலே நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். காய்ச்சல் காலத்தில் களை வெட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னாரு. களை வெட்டினா பூமியில் இருக்க ஈரம் சீக்கிரமாகவே எவாப்ரேட் ஆகிடும். அதனால் செடிகள் சீக்கிரமாக காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து என்னோடய வயல் நான் பார்த்துருக்கேன். இப்போ கடலைக்கு களை வெட்டினேன், கடலை செடி பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் உளுந்துக்கு நான் களை வெட்டலை. உளுந்து பார்த்திங்கன்னா இன்னும் பச்சையாக இருக்குது. சிலது பூ வச்சு பிஞ்சே வச்சிருச்சு. அடுத்தது 3வது விஷயம் என்ன சொன்னார்னா, வறட்சி ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு சோர்ந்து போகாமல், இப்போ நான் போட்ட உளுந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடி உரமாக ஆகிடும், அது எனக்கு மூடாக்காகும், அது ஒரு உரம் தான், அது லாஸ் நம்ம நினச்சிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டியாக பேசினார். விவசாயிங்க பார்த்திங்கன்னா நஷ்டமாயிடுச்சு சோர்ந்து போய் உட்காராமல் அடுத்து என்ன சாகுபடி செய்யலான்றதை யோசிப்போம். மேலும் இது போன்ற நிறைய இயற்கை விவசாயிகளை சந்தித்து அவங்களையும் ஊக்குவிப்போம். நான் உழவர் சதீஷ், இது செல்ஃபி வித் விவசாயி. இந்த சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வயலுக்கும் வந்து நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.